வணக்கம் முத்துக்குமார். நம்ம தமிழ் ஷாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இன்றைக்கி நிஃப்டி மிகப்பெரிய அளவில் ஏற்றம் கொடுத்துருந்தது. ஆனால் நிறைய பேரோட போர்ட்ஃபோலியோ சுத்தமாக ஏறலை. அதை நிறைய பேர் எனக்கு இன்றைக்கி மெயில் பண்ணியிருந்தாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காரணத்தை எல்லாத்தையும் இந்த வீடியோ நம்ம தொடர்ந்து பார்ப்போம். நிஃப்டி பெரிய அளவில் ஏறி இருந்தாலும் போர்ட்ஃபோலியோ ஏறலை. ஓகே, அந்த டீட்டெயில்ஸு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் நிறைய பாசிட்டிவ் நியூஸ் உள்ளே வந்திருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் ஆர்பிஐ கவர்னரோட ஸ்பீச் கொடுத்துருக்குறாங்க. அதில் இந்தியாவுக்கு எல்லாமே பாசிட்டிவாக கொடுத்துருக்காங்க. எல்லா தகவல்களையும் ஒன் பை ஒன் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லோரும் டிஸ்க்ளைமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவல்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதில் எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸோ டிப்ஸோ கிடையாது. ஸோ பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். அடுத்தது, நம்மளுடைய டெலிகிராமில் மோஸ்ட் ஆஃப் த அப்டேட்ஸ் நம்ம கொடுத்துருவோம். ஸோ டெலிகிராமோடைய லிங்க் கமெண்ட்லேயும் கமெண்ட்லேயே இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஃப்ரீ தான். அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்களுக்கும் என்னுடைய ரெஃபரல் லிங்க் நான் பதிவு பண்ணியிருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க அந்த என்னுடைய ரெஃபரல் லிங்கை பயன்படுத்தி நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். சரிங்களா? சரி, இப்போ இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்றத பார்த்துடலாம். இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்தவரை 24,000 அப்படின்ற அந்த புள்ளிகளை சஸ்டெயின் பண்ணிட்டு இருந்ததுங்க. நல்ல காலையில் நிஃப்டியுடைய நிலவரம் பார்க்கும் பொழுது, இன்றைக்கி ஒரே நிமிஷம், இன்றைக்கி மார்னிங் நிஃப்டியோடைய நிலவரத்தை பார்க்கும் பொழுது பெரிய அளவில் ஏற்றம் கொடுக்கலங்க. ஒரு மைல்டான கேப் அப் தான் கொடுத்தாங்க. ஏன்னா நேற்றுக்கு 24,069 க்ளோசிங் ப்ரைஸ் கொடுத்துட்டு இன்றைக்கி ஒரு 60 புள்ளி தான் கேப் அப்பில் ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஃபுல்லாக ஏற்றம். ஓகே, கிட்டத்தட்ட 200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இன்றைக்கி மார்க்கெட் ஃபுல்லாகவே ஏற்றத்தில் முடிஞ்சிருந்தது. இது பார்த்திங்கன்னா முழுக்க இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் நிஃப்டி 50 பற்றி மட்டும்தான். லார்ஜ் கேப் அப் மட்டும்தான் அந்த மாதிரி 260 புள்ளிகள் ஏற்றம் கொடுத்துருக்கு. ஸ்மால் கேப்போ மிட் கேப்போ ஏறலை. ஸ்மால் கேப் மிட் கேப்பை பொறுத்தளவில் அட்வான்சஸ் டிக்ளைன் பார்த்தீங்கன்னா டிக்ளைன்னா ரொம்ப அதிகம். அதுவும் ஸ்மால் கேப்பில் ரொம்பவே அதிகம். ஓகே, மிட் கேப்லேயும் கொஞ்சம் மாடரேட்டாக இருந்தது ஏற்றம் கொடுத்த கம்பெனிகள். மற்றபடி மோஸ்ட் ஆஃப் த மிட் கேப் கம்பெனி டவுனில் தான் போயிருந்தது. லார்ஜ் கேப்பில் ஐடி இண்டெக்ஸ், ஓகே, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் இதெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தது. ரிலையன்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தது. அதனால் லார்ஜ் கேப் மட்டும் 260 பாயிண்ட்ஸ் ஏற்றம் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி கொடுத்துருந்தாங்க. 1% வரைக்கும் நிஃப்டி ஏற்றம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இப்போ நம்ம ஒன் பை ஒன் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்ன, பாசிட்டிவ் நியூஸ் என்னென்ன ஸ்டாக்ஸ்க்கு வந்திருக்குன்றதெல்லாம் பார்ப்போம். இதில் பாருங்கள், இன்றைக்கி மார்க்கெட்டுடைய நிலவரம். பேங்க் நிஃப்டி 1.63% வரைக்கும் இன்றைக்கி ஏற்றம் கொடுத்துருக்கு. ஓகே, அதே மாதிரி நிஃப்டி 261 பாயிண்ட்ஸ் அதாவது 1% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்கு. இன்ஃப்ரா பீஸ் ஏற்றம் கொடுத்துருக்கு. கோல்டு எம்சிஎக்ஸில் ஏற்றம் கொடுத்துருக்கு. ஆனால் என்எஸ்சியில் கோல்டு பீஸு சில்வர் பீஸ் ரெண்டுமே இன்றைக்கி ஏறலை. பட் பெரிய அளவில் டவுன்லேருந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வந்திருந்தது கோல்டு பீஸும் சில்வர் பீஸும். செக்டார் டேட்டா அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைக்கி ஹையஸ்ட்டாக ஏறின செக்டார் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ப்ரைவேட் பேங்க் 2%க்கு மேலே ஏற்றம் கொடுத்துருக்கு. அதே மாதிரி நிஃப்டி ப்ரைவேட் பேங்க்கை பொறுத்தளவில் எக்ஸலண்ட்டான ஒரு பேட்டர்னில் ஃபார்ம் ஆகிருக்கு. இன்றைக்கி ஒரு கம்ப்ளீட்லி புல்லிஷ் கேண்டில் பதிவு பண்ணியிருக்காங்க. ஓகே, பல நாட்களுக்கு பிறகு ப்ரைவேட் பேங்க்கில் இந்த பேட்டர்ன் கேண்டில் 6 பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. புல்லிஷ்கான ஒரு இண்டிகேஷனும் காமிச்சிருக்கிறாங்க. சிஎன்எக்ஸ் ஐடி 1.75%. இதுதான் இன்றைக்கி லார்ஜ் கேப்பே ஏறுறதுக்கு முக்கிய காரணம், சிஎன்எக்ஸ் ஐடி. அடுத்தது பேங்க் நிஃப்டி ரியாலிட்டி இதெல்லாம் 1%க்கு மேலே ஏற்றம் கொடுத்துருந்தது. ஓகே, இறங்கின கம்பெனிகள் அப்படின்னு இறங்கின செக்டார்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மா, ஹெல்த் கேர், அப்புறம் கன்சியூமர் டியூரபிள், எனர்ஜி, மீடியா, பப்ளிக் செக்டார், பிஎஸ்யூ பேங்க் இதெல்லாம் பெரிய அளவில் எல்லாம் இறக்கத்தில் கொடுத்துருந்தாங்க. டோட்டல் மார்க்கெட் இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்த்தீங்கன்னா, டோட்டல் மார்க்கெட்டில் ரெஸ்பான் இந்தியா 15%, ஈக்லெக்ஸ் 12% ஏற்றம் கொடுத்துருக்கு. ஃபெட்ரல் பேங்க் நல்ல ரிசல்ட்டை பதிவு பண்ணியிருந்தாங்க. அதனால் 6% மேலே ஏற்றம் கொடுத்துருந்தது. இது ஃபுல்லாகவே ரிசல்ட் ரியாக்ஷனுக்கான மார்க்கெட்டு தாங்க இப்போ நடந்துட்டு இருக்கிறது. ஓகே, இன்றைக்கி ஆர்பிஐயோட கவர்னரோட ஸ்பீச் நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஸ்பீச்சை இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதில் ஹைலைட்ஸ் மட்டும் காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய டெலிகிராம் சேனல். ஓகே, அதில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஆர்பிஐ கவர்னரோட கீ ஹைலைட்ஸ் கொடுத்துருக்கோம் அவர் ஸ்பீச்லேருந்து. அதில் பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமி ரிமைன் ஸ்ட்ராங் அப்படின்றத கொடுத்துருக்காரு. பாலிசிஸ் ரிமைன் க்ரோத் ஓரியன்ட், மீடியம் டேர்ம் அவுட்லுக் ரிமைன்ஸ் பாசிட்டிவ்னு தான் கொடுத்துருக்கோம். மீடியம் டேர்மில் நமக்கு பாசிட்டிவில் தான் இருக்குது. இன்ஃப்ளேஷனும் சப்ளை சைடு ஃபேக்டர்ஸ் ட்ரைவ் பண்ணிட்டுருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. நோ மேஜர் டிமாண்ட் சைட் கன்சர்ன் இண்டிகேட்டட் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியில் பாருங்கள், எல்லாமே ஓரளவுக்கு அக்செப்டபுளாக தான் இருக்குது. இதில் நமக்கு கீ ரிஸ்க் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிடில் ஈஸ்ட் கான்ஃப்ளிக்ட் ரிமைன்ஸ் மேஜர் கன்சர்ன்றதை மட்டும் கொடுத்துருக்காங்க. ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், இது 2 தான் கீ ரிஸ்க்கே தவிர டொமஸ்டிக்கில் எந்த கீ ரிஸ்க்கும் இப்போ வரைக்கும் காமிக்கலாம் நமக்கு. அதனால தான் டொமஸ்டிக்கில் ஃபஸ்ட்டே இந்தியன் எக்கனாமி ரிமைன்ஸ் ஸ்ட்ராங்னு கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட் லைன்லேயே முடிச்சுட்டாங்க.
அப்போது இது வந்து நமக்கு ரிசல்ட் சீசனில் வந்து இதெல்லாம் வந்து பயன்படும். நம்மளுடைய மார்க்கெட்டில் இந்திய பங்குச் சந்தையில் ரிசல்ட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே வந்து நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க பெரும்பாலும். ஓகே, ஒரு சில கம்பெனிகள் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, பட் மாடரேட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த மாதிரி டயத்தில் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இருக்கக்கூடிய நிறுவனங்களை நம்ம பிக் பண்ணுறதுக்கு அனாலிசிஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஓகே, ஸோ இந்த டேட்டா வந்து நீங்கள் நம்ம டெலிகிராமில் போய் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது தற்போதைய நிலவரம் பங்குச்சந்தையில் இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூகே ஆயிலுடைய ட்ரேடு பார்த்தீங்கன்னா $86 கிட்டக்கு வந்து போயிடுச்சு. திருப்பியும் வந்து யூகே ஆயில், அதாவது க்ரூட் ஆயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டே தாங்க வருது. இது வந்து க்ரூட் ஆயிலுக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால நான் இதை வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன் யூகே ஆயில்ன்ற பேரில். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட $86 அப்படின்றது வந்து அதிகபட்சமாக தான் இருக்குது. ஆனால் கடந்த 4 ஒர்க்கிங் டேஸாக வந்து க்ரூட் ஆயில் பெரிய அளவில் ஏற்றமோ இறக்கமோ கொடுக்காம சைடு வேலையே மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாங்க. இங்கேருந்து வந்து இறங்குறதுக்கான ஒரு இண்டிகேஷன் வந்து இன்றைக்கி காமிச்சிருக்காங்க. இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதுக்கு டிசிஷனுக்கு வர முடியும். ஓகே, க்ரூட் ஆயில் இனிமேல் கொஞ்சம் இறங்கி நம்ம மார்க்கெட்டை கொஞ்சம் காப்பாற்றுமா அப்படின்றத நம்ம மார்க்கெட் முடிஞ்சோடனே யூஎஸ் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் தெரியும். அடுத்தது கிஃப்ட் நிஃப்டி வந்து இப்போ வரைக்கும் 24,355 இருக்குது. அதாவது நம்ம நிஃப்டியில் விட ஒரு 35 புள்ளிகள் வந்து பாசிட்டிவில் தான் இருக்குது கிஃப்ட் நிஃப்டி. அப்போ நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் வந்து நம்ம ஓகே புல்லிஷ் மோடில் தான் இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ட்ரேடிங் டேக்கும் மண்டேவும் வந்து நமக்கு புல்லிஷ் மோடு இருக்கிறதுக்கான ஒரு குட்டி சான்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஒரு சின்ன பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது கோல்டு சில்வரை பொறுத்தளவில் US டாலரில் எல்லாமே வந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருக்கு. பெரிய பெரிய டவுனுக்கு அப்புறம் இப்போ தான் வந்து 0.7%, 0.6%ன்னு சில்வர்லாம் வந்து ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அப்போ நம்மளும் அதுவும் வந்து நமக்கு மண்டே மார்க்கெட்டில் கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இறங்காமல் இருக்கும் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்க முடியுது. அடுத்து கிராம் பார்த்திங்கன்னா அதுவும் 1% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்கு. பிட்காயின் $62,889 வந்து பிட்காயின் இருக்குது. ஆல்ரெடி பிட்காயின் $57,000 வரைக்கும் போச்சு. இப்போ $62,000 இருக்குது. அதையும் லோ ப்ரைஸ்ன்னு சொல்லி நிறைய பேர் அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த சைடு பிட்காயினில் ட்ரேட் பண்ணுறவங்க. ஓகே, அடுத்தது மேஜராக ஆர்டர் எடுத்த கம்பெனிகள் அதனுடைய டேட்டா பார்த்தீங்கன்னா நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் போஸ்ட் பண்ணேன் வீடியோ போட்டுட்டு இருக்கும்போது. ஸோ நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துருங்க. பிடிசி இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஆர்டர் எடுத்திருக்காங்க பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ்லேருந்து. வாரி எனர்ஜிஸ் வந்து 212 மெகாவாட் சோலார் மாடியூல்ஸ்க்கான ஆர்டர் சப்ளை வந்து எடுத்திருக்கிறாங்க. என்பிசிசி 134 கோடிக்கான ஆர்டர் எடுத்திருக்கு. என்பிசிசி வந்து எல்லாரும் கவனத்தில் எடுத்துக்கிட்டு அனாலிசிஸ் பண்ண வேண்டிய ஒரு ஸ்டாக். ஓகே, இம்பார்ட்டண்ட்டான ஒரு பப்ளிக் செக்டார் கம்பெனி. ஓகே, அதில் வந்து மாற்றம் இல்லை. ஏன்னா கவர்மெண்ட்டை பொறுத்தளவில் கவர்மெண்ட் ஸ்டாக்ஸை பார்க்குறதுக்குன்னே சில வழிகள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். நவரத்னா கம்பெனி, அந்த மினி ரத்னா கம்பெனி, ஓகே, அதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அதிலலாம் இந்த கம்பெனிலாம் வரும். அடுத்து பிஎன்சி இன்ஃப்ராடெக் வந்து 3,483 கோடிக்கான ஹைவே ப்ராஜெக்ட்ஸ் வந்து எடுத்துருக்குறாங்க. பிஎன்சி இன்ஃப்ராடெக் நல்ல எக்ஸலண்ட்டான ஒரு ஹைலைட்டடான நியூஸ், இது பாசிட்டிவ் நியூஸ். அடுத்து டைமண்ட் பவர் வந்து 218 கோடிக்கான ஒரு ஆர்டர் எடுத்துருக்குறாங்க. சர்வோடெக் ரினியூவபிள்ஸ் வந்து ஒரு ஹைப்ரிட் சோலார் ரூஃப் டாப் ப்ராஜெக்டை வந்து எடுத்துருக்குறாங்க, கவர்மெண்ட் ப்ராஜெக்டை. இதெல்லாமே லேட்டஸ்ட்டாக ஆர்டர் எடுத்த கம்பெனிகளுடைய டீட்டெயில்ஸ். இதில் மேஜர் ஆர்டர் எடுத்த கம்பெனிகளை வந்து நீங்கள் செக் பண்ணிடுங்க. நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணிட்டேன். இது இல்லாமல் இன்னும் ஒரு சில கம்பெனிகள் எடுத்துருக்கேன், அதையும் வந்து இப்போ நான் சொல்லிடுறேன். அந்த டேட்டாவையும் வந்து டெலிகிராம்லேயே போஸ்ட் பண்ணிட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா இண்டோபெல் இன்சுலேஷன், அது ஒரு சின்ன கம்பெனி தான், 4.5 crore ஆர்டர் எடுத்துருக்குறாங்க. சிஆர்எம் ரீசைக்ளிங் 99 lakhsக்கான ஆர்டர் எடுத்துருக்குறாங்க. அடுத்து நியூஜன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நெக்ஸ்ட் குவார்ட்டரில் வந்து டபுள் டிஜிட் க்ரோத்தை வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து சொல்லியிருக்கிறதா போட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போலேருந்தே வந்து இன்ஸ்டியூஷன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கம்பெனியெல்லாம் நோட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த கான்கால் அப்டேட்டுன்றது ரொம்ப முக்கியங்க. ஓகே, இதை பொறுத்து வந்து அந்த கம்பெனியுடைய இன்ஸ்டியூஷன்ஸ் பையிங் வந்து மாறும். ஓகே, அதனால் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு டேட்டா. அடுத்தது எஃப்ஐஐ டேட்டா. எஃப்ஐஐயை பொறுத்தளவில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 376 கோடிக்கு வந்து செல்லிங் பண்ணியிருக்கிறாங்க. டிஐ வந்து 1018 கோடிக்கு பையிங் பண்ணியிருக்காங்க. 642 கோடி நெட்டாக வந்து பையிங்கில் தான் இருக்குது. ஓகே, இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாசிட்டிவ் நியூஸ் எதில் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கணும். ஆர்டர் எடுத்தது இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து ரிசல்ட் என்னென்ன கம்பெனிகள் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்கன்ற டேட்டா வந்து இப்போ நம்ம பார்த்துருவோம். இன்னும் ஒரு 3 to 4 minutes அப்படியே ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அந்த டேட்டாவையும் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துருவோம். பாசிட்டிவான ஒரு விஷயங்களில் பார்த்தீங்கன்னா HCL டெக்னாலஜிஸ் வந்து 7 year பார்ட்னர்ஷிப் வித் கார்டியன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து HCL டெக்னாலஜிஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் நியூஸ். வேதாந்தா கிறிசில் வந்து கிரெடிட் ரேட்டிங் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. வேதாந்தாவில் வந்து வேதாந்தா ஆயில் அண்ட் கேஸ்,
வேதாந்தா அலுமினியம், இது 3த்துக்குமே கிறிசில் வந்து ரேட்டிங் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த அலுமினியம், ஆயில் அண்ட் கேஸ், வேதாந்தா இது 3த்துக்குமே வந்து இது கம்ப்ளீட்லி பாசிட்டிவ். ஓகே, கிரெடிட் ரேட்டிங் கிறிசில் அப்டேட் பண்ணியிருக்கிறது. அடுத்தது சர்வோடெக் வந்து ஒரு ஆர்டரை வின் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டா நான் கொடுத்துட்டேன். அடுத்து பிசி ஜுவல்லர் வந்து 1000 கோடிக்கான QIPக்கு வந்து போர்டு அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. இதுவும் பாசிட்டிவ் நியூஸ் தான். அடுத்தது கிளீன் சயின்ஸ் டெக்னாலஜி வந்து கொலாபரேஷன் வித் ஒரு முக்கியமான ஒரு கம்பெனி பேர் போட்டிருக்கிறாங்க. ஜீனியஸ் கெமிக்கல் ஏஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த கம்பெனி கூட கொலாபரேஷன் கொடுத்துருக்காங்க. இது பாசிட்டிவ் நியூஸ். அடுத்தது வந்து சிஎட் வந்து 1205 கோடிக்கான எக்ஸ்பான்ஷன் கேபெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது சிஎட்டுக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ் நியூஸ். அடுத்தது வந்து அவ்வளோதாங்க. மற்றபடி நெகட்டிவில் வந்து ஸ்கை கோல்டோடைய சப்சிடரி கம்பெனி மட்டும் ஃப்ராட் ரிப்போர்ட் வந்திருக்கு. அதனால் ஸ்கை கோல்டு கம்பெனியை ஹோல்டிங்கில் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கங்க. ஓகே, இது இல்லாமல் ஸ்டாக் ரிசல்ட்ஸ் டேட்டா நீங்களே வந்து பாருங்கள். உங்களுக்கே நான் டிஸ்பிளேயில் காட்டுறேன். இப்போது இந்த ரிசல்ட் கம்பெனிகளில் பாருங்கள். இன்றைக்கி ரிசல்ட் வந்த கம்பெனிகளில் மேஜர் கம்பெனிகள் மட்டும் நம்ம பார்ப்போம். B2B சாஃப்டெக் வந்து நெட் ப்ராஃபிட் 42% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏர்னிங் பர் ஷேர் 43% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்தது வந்து RBL பேங்க்கு நெட் ப்ராஃபிட் வந்து 27% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சேல்ஸ் வந்து 12% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டாடா டெக்னாலஜிஸ் நெட் ப்ராஃபிட் 6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சேல்ஸ் 34% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்தது முக்கியமான வேறு பூனாவாலா ஃபின்கார்ப் பாருங்கள். நாளைக்கு தெரியும், ஏன்னா இது வந்து ஆஃப்டர் மார்க்கெட் தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. பூனாவாலா ஃபின்கார்ப் ஓகே, நெட் ப்ராஃபிட் வந்து 392% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சேல்ஸு 77% இன்க்ரீஸ் ஆகிருக்கு இயர் ஆன் இயரில். ஏர்னிங் பர் ஷேர் 336% ஏறி இருக்குது. அப்போது இது வந்து மண்டே இந்த ஸ்டாக்கை நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். ரிசல்ட் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரியும். ஓகே, ஏன்னா இன்றைக்கி ஆஃப்டர் மார்க்கெட் தான் அந்த கம்பெனி வந்துச்சு. அடுத்து ஓபராய் ரியாலிட்டி 29% வந்து ஏற்றம் கொடுத்துருக்கு. சேல்ஸ் 32% ஏற்றம் கொடுத்துருக்கு. நல்ல ரிசல்ட்டை பதிவு பண்ணியிருக்காங்க. தத்வா சிந்தான் நெட் ப்ராஃபிட் 155% ஏறி இருக்குது. அடுத்தது ஃபெட்ரல் பேங்க் பாருங்கள். நெட் ப்ராஃபிட் 37% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சேல்ஸில் 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்தது ஹெவல்ஸு நெட் ப்ராஃபிட் 16% டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் சேல்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. JSW ஸ்டீல் பாருங்கள், வேறு லெவல் ரிசல்ட்டுங்க. லார்ஜ் கேப்பில் இவ்வளோ பெரிய நெட் ப்ராஃபிட் டபுள் ஆகிறதுலாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. இயர் ஆன் இயரில் 113% வந்து ஏற்றம் கொடுத்துருக்குறாங்க. சேல்ஸ் வந்து 10% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்கு இயர் ஆன் இயரில். ஆனால் QOQவில் வந்து நெகட்டிவில் இருக்குது. பட் நம்ம இயர் ஆன் இயர் தான் மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அடுத்து குளோபஸ் ஸ்பிரிட் இது பாருங்கள், எல்லாமே பாசிட்டிவ். நெட் ப்ராஃபிட் 49, சேல்ஸ் 13%. இது ரெண்டுமே வந்து இயர் ஆன் இயரில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. QOQலையும் வந்து குளோபஸ் ஸ்பிரிட் எக்ஸலண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ குளோபஸ் ஸ்பிரிட் ஸ்டாக் வந்து நம்ம மண்டே நோட் பண்ண வேண்டிய ஸ்டாக். சென்ட்ரல் பேங்க் இது பாருங்கள், நெட் ப்ராஃபிட் 8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. QOQலையும் பயங்கரமாக டபுள் ஆக்கிட்டாங்க. சேல்ஸ் வந்து 13% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்தது வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஸ்டாக்ஸில் GNA ஆக்சில்ஸ் இந்த ஒரு கம்பெனி தான் இருக்குது. நெட் ப்ராஃபிட் 66% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சேல்ஸ் 37% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து இயர் ஆன் இயர்லேயும் சரி, குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர்லேயும் வந்து GNA ஆக்சில்ஸ் வந்து நல்ல ரிசல்ட்டை பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுத்துலேயும் நல்ல ரிசல்ட்டை பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்குக்கு வந்து நல்ல விதமான ஒரு ரிசல்ட் ரியாக்ஷன் வந்து பாசிட்டிவாக எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஆல் ஓவராக பார்க்கும் பொழுது நமக்கு வந்து நிஃப்டி மட்டும் ஏறிக்கிட்டு வருது, ஆனால் மற்ற கேபிட்டல் கம்பெனிகள் வந்து ஏறலை அப்படிங்கிறது வந்து மோஸ்ட்லி அது ஒரு டேஞ்சர் சைனாக தான் வந்து சொல்லுவாங்க. ஓகே, ஏன்னா லார்ஜ் கேப் நிஃப்டி பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் ஏறிக்கிட்டே போகும். ஸ்டாக்ஸ் எல்லா போர்ட்ஃபோலியும் நெகட்டிவில் தான் இருக்கும். அது என்னென்னா ஒரு 10 கம்பெனி மட்டும் லிஸ்ட் எடுத்துப்பாங்க. அந்த 10 கம்பெனியோட கான்ட்ரிபியூஷனில் நிஃப்டி மட்டும் மேலே போகும். மற்றபடி மார்க்கெட்டில் மற்ற எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்கும் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். ஓகே, அந்த மாதிரி சைன் வந்து ரொம்ப டேஞ்சரான சைன். இன்றைக்கி கிட்டத்தட்ட மார்க்கெட் அப்படி தான் இருக்குது. ஆனால் RBI கவர்னருடைய அந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஹோப் கிடைக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு ரிசல்ட் சீசன் நல்லா இருக்குது. இந்த ரிசல்ட் சீசன் வந்து மிட் டேர்முக்கு அந்த மீடியமாக கொஞ்சம் நாளைக்கு ஷார்ட் டேர்முக்கு வந்து நம்ம பாசிட்டிவில் பயன்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் எஸ்கேப் ஆகிடணும் மார்க்கெட்டை விட்டு. அதுக்கப்புறம் ஆவரேஜ் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும், ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஓகே, ஸோ இது இல்லாமல் வேறு அப்டேட் வந்தால் நான் வந்து அடுத்தடுத்து டெலிகிராம்லேயும் கமெண்ட்லேயும் வீடியோலேயும் ஷார்ட்ஸ்லேயும் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்றேன். முடிஞ்சால் லைவ்லேயும் வந்து வரேன். லைவில் வரதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி நான் டெலிகிராமில் வந்து இண்டிகேஷன்ஸ் கொடுப்பேன். அதனால் டெலிகிராமில் வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. வணக்கம்.